மார்ச் மாதத்துல உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுங்க. ஆசை, ஆர்வம் எல்லாமே அதிகமா ஏற்படும். நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? கும்ப ராசினருக்கு இத்தனை நாள் வந்து குழப்பங்கள் அதிகமா ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஃபேமிலிலயே ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டே இருந்திருக்கும். உங்களுக்கு ஃபேமிலில ஒரு நல்ல அனுசரணை ஏற்பட்டிருக்காது. அவங்களோட சப்போர்ட் இருந்திருக்காது. எப்பவுமே ஏதாவது ஒரு கசப்பு உணர்வு இருந்துட்டே இருக்கும். எங்கேயோ யார்கிட்டயோ போராடிட்டே இருக்கிற மாதிரி அதில் டயர்டாகி நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா இந்த மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்குது. உங்களுக்கு ஃபேமிலில இருக்க பிரச்சனைகள் குறையுது. குழப்பங்கள் நிவர்த்தி ஆகுது. குழப்பங்கள் எல்லாமே குறைஞ்சிட்டு ஓகே இதுதானா, ஐம் ரிலாக்ஸ் அப்படின்ற மாதிரி எனர்ஜிக்கு வந்துடுவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசியிலேயே தான், உங்கள் வீட்லேயே தான் புதன் செவ்வாய் ராக இணைவு பெற்று இருக்கு. அதனால நீங்க எந்த பயமும் எந்த குழப்பமும் ஏற்படுத்திக்க வேணாம். ஏன்னா குருவோட பார்வை உங்க ராசி மேல இன்னமும் இருக்குதுங்க. இந்த மார்ச் மாதத்துல குரு வக்ரமும் அடைஞ்சிடறாரு. அதனால கவலை எதுவும் இல்லை. அவருடைய பார்வை உங்க ராசிலே இருக்கிறதுனால எந்த குழப்பமா இருந்தாலும் சரி உங்களுக்கு சரியான கைட்லைன்ஸ் கிடைச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, புது சிந்தனைகள் அதிகமாக உருவாகும். பலம் கூடும். தைரியமாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. இதனால ஒரு பயத்தில் இருந்திருப்பீங்க. நமக்கு என்ன ஆகுமோ ஏது ஆகுமோன்னு ஒரு மாதிரி கூனி குறுகி ஒரு பயம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். ஆனால் இந்த மாத தொடக்கத்துலேருந்தே செவ்வாய் உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் துணிச்சல் அதிகமாக ஏற்படும். பயத்தை விட்டுட்டு நீங்கள் தைரியமாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜாப்லேயும் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் ஜாப்ல நீங்கள் ஹைக்குக்கும் ப்ரொமோஷனுக்கும் நீங்கள் கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இந்த டைமில் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல தீர்வாக தான் கிடைக்கும். நீங்கள் பேசுகிறது இத்தனால பிரச்சனையாக இருக்கும். பேசாதீங்க பேசாதீங்க நிறைய அட்வைஸ் கொடுத்துருந்தேன். இந்த மாதம் நீங்கள் பேசி பாருங்கள். உங்களுக்கு தேவையானதை கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால ஆஃபீஸில் உங்களுக்கு ஹைக் அண்ட் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு இந்த மாதம் பொருளாதாரம் நல்ல முன்னேற்றமாக இருக்குது. அதனால கடன் ஏதாவது இருக்குதுன்னா இந்த காலத்தை பயன்படுத்திக்கோங்க. கடன் அமைப்பை குறைக்கிறதுக்கான காலம் மைத்திரை முகூர்த்த காலம் பற்றி நான் ஷார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். எந்த நேரத்தில் நம்ம கடன் அமௌண்ட் கட்டினா சீக்கிரமாக கடன் அடைஞ்சிடும்ன்றது மைத்திரை முகூர்த்த நேரம் பற்றி நான் ஷார்ட்ஸ் கொடுத்துருக்கேன். போய் என் சேனலில் போய் பாருங்கள். அப்படி நீங்கள் உங்கள் கடனை ஈஸியாக அடைச்சிடலாம். ஓகேங்களா? இந்த மாதத்தில் உங்களுக்கு பண வரவு ரொம்பவே தாராளமாக இருக்குன்றதுனால உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் கடன் தொகையை இப்போது நிவர்த்தி செய்யும் காலகட்டமாக இதை பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததான் மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிறது நல்லது. பேசி புரிய வைக்கிறதுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த மார்ச் மாதம் இருக்குது. அதனால் நீங்கள் பேசுனீங்கன்னா இப்போ புரிஞ்சுப்பாங்க. அடுத்ததாக மேரேஜுக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வரன் வரக்கூடிய மாதமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 2ஆம் இடத்துல நுழையிறாரு. அதே மாதிரி சுப கிரகமான சுக்கிரன் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாருன்னும் போது உங்களுக்கு வரக்கூடிய அலைன்ஸ் உங்கள் ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் ரொம்பவே செட் ஆகக்கூடியதாகவும் பிடிச்சதாகவும் வரும். அதனால இந்த மாதம் மேரேஜுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பயத்தை ஏற்படுத்திக்காதீங்க. ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இவ்வளோ இருக்கே அவ்வளோ இருக்கே, நான் இதையும் படிக்கணும் அதையும் படிக்கணும் அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காதீங்க. என்ன படிக்கணுமோ அதை மட்டும் படிங்க. அதில் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நல்லாவே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இவ்வளோ படிக்கணுமோ அவ்வளோ படிக்கணுமோ லிஸ்ட்டு மட்டும் அதிகமாக எடுக்கிற மாதிரி பண்ணிடாதீங்க. அதேமாரி உங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் எஃபோர்ட் போடுறீங்கன்னா நீங்கள் நல்லாவே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். உங்களுடைய நாலேஜும் இந்த மந்த் நல்லாவே டெவலப் ஆகும். கொஞ்சம் தைரியமாக நீங்கள் முயற்சிகள் எடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. துணிஞ்சு நீங்கள் வந்து உங்களுடைய சார்கிட்ட டவுட் கேட்குறதெல்லாம் இந்த மந்தில் நல்லாவே வரும். அதனால் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய காலகட்டமாக தான் இந்த மார்ச் மாதம் இருக்குது. ஸோ ஃபேமிலியில் இருக்க பிரச்சனைகள் குறையுது. அதே மாதிரி உங்களுக்கு ஃபினான்ஷியல் வைஸும் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருக்குது. ஸோ கும்பராசினருக்கு கடந்த 4-5 மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மார்ச் மாதம் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க.